அதே போல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த லேப்டாப் கொடுத்தோம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவிலேயே யாரும் கொண்டு வராத அற்புதமான திட்டத்தை இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக மடிக்கணினி லேப்டாப் கொடுத்தோம். ஆனா திமுக அரசு நிறுத்தப்பட்டது. வேற வழி இல்லாம நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். இது ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். இன்றைக்கு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி லேப்டாப் வாங்கி அவர்கள் கல்வித்திறனை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திறமையான மாணவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஏழை மாணவர்களாக இருக்கின்ற காரணத்தினால 12,000 ரூபாய் அந்த செலவழித்து லேப்டாப் வாங்க முடியாத நிலையில இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா சிந்தனையில ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் விஞ்ஞான கல்வியை கொடுப்பதற்காக, அறிவுபூர்வமான கல்வி கொடுப்பதற்காக லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 52,30,000 பேர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,350 கோடி அண்ணா திமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது. 4 வருஷம் கிடப்புல போட்டாங்க. இன்றைக்கு இளைஞருடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தால தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். நானும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த ஆட்சியாளருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அவர்கள் செவிசாய்க்கவே இல்லை. இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, இளைஞருடைய செல்வாக்கு இழந்து விட்டாங்க. அவசரமாக கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக தருவேன் என்று சொல்லி அவசரமாக கொடுத்திருக்கிறாங்க. அது அந்த லேப்டாப் தரமற்ற லேப்டாப்பா இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அண்ணா திமுக ஆட்சிகள் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு இதில் ஊழல் நடைபெற்றிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற லேப்டாப் தரமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு அதிலும் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து